Welcome back to our channel Success Clicks. நம்ம இந்த சேனல்ல TNPC கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 1 மந்த்தாக என்னால் சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்களும் எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் எடுத்திருக்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே ஆல்ரெடி ஓரளவு டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். அதனால் எல்லாருமே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணலாங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் எப்போ சொன்னாலும் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போது லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் பியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், ஈல்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கிறது எந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுது? பியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஆர் ஈல்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். Factor of safety is the ratio of yield stress and working stress. Answer is B. அடுத்த question. The permissible bending stress in steel is 1500 kg per centimeter squared, 1890 kg per centimeter squared, 1900 kg per centimeter squared and 1300 kg per centimeter squared. The permissible bending stress in steel. So steel oda permissible bending stress oda value என்ன? 1500, 1890, 1900, 1300. So permissible bending stress in steel is 1890 kg per centimeter squared. The permissible bending stress in steel is 1890 kg per centimeter squared. The limiting value of depth of neutral axis in a reinforced concrete beam of effective depth D is given by. The limiting value of depth of neutral axis in a reinforced concrete beam of effective depth D is given by. So reinforced concrete beam ஓட effective depth வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஆன்சர்னு கேட்குறாங்க. reinforced concrete beam ஓட effective depthக்கு மேட்ச் ஆகிற ஆன்சர். ஸோ கீழே கொடுத்துருக்க ஆன்சர் 0.53D, 0.48D, 0.46D and any of above. ஸோ இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமே ஸ்டீலுக்கு வந்து 3 கிரேடு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Fe250. ஸோ Fe250ங்கிறது வேல்யூ வந்து 0.53D. Fe250ங்கிறது 0.53D. அதுக்கப்புறம் Fe415க்கு 0.48D. இதுதான் வந்து Fe415க்கு வருது. மேலே வருது Fe250க்கு வருது. ஸோ 0.46ங்கிறது Fe500க்கான வேல்யூ. ஸோ இந்த 3 வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 0.53ங்கிறது Fe250, அடுத்து 0.48ங்கிறது Fe415, அடுத்து 0.46ங்கிறது Fe500க்கான வேல்யூ. ஸோ இந்த 3 வேல்யூமே எஃபெக்டிவ் டெப்த்தோட வேல்யூ தான், நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்து தான். ஸோ அப்போது இந்த 3 ஆன்சர்ஸுமே கரெக்ட். அப்போது ஆன்சர் எனி ஆஃப் எபோ. ஸோ ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பீம் ஆஃப் எஃபெக்டிவ் டெப்த் வந்து மொத்தமே இந்த 3 வேல்யூ தான், 0.53, 0.48 அண்ட் 0.46. ஸோ இங்கே 3 வேல்யூமே கொடுத்ததுனால ஆன்சர் எனி ஆஃப் எபோ. அடுத்த கொஸ்டின். ஸோ இங்கே வந்து அந்த டேபிளே கொடுத்துருக்காங்க, கிரேட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ இதை தான் நானும் சொன்னேன். Fe250க்கான வேல்யூ 0.53D அண்ட் Fe415 0.48, அதே மாதிரி Fe500ங்கும் போது 0.46. ஸோ இந்த 3 வேல்யூமே தான் எப்போதும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. 3 வேல்யூவில் ஒன்று வச்சு தான் ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கும். ஸோ இந்த டேபிள் வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின். டேஷ் டைப் ஆஃப் எரர் அரைஸ் டியூ டு இம்பர்ஃபெக்ட் ஃபோக்கஸிங். டேஷ் டைப் ஆஃப் எரர்ஸ் அரைஸ் டியூ டு இம்பர்ஃபெக்ட் ஃபோக்கஸிங். கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சர்வேயிங். ஸோ சர்வேயிங்கில் இம்பர்ஃபெக்ட் ஃபோக்கஸிங் வந்து தப்பாக பண்ணுறதுனால வரக்கூடிய எரர் என்ன? லைன் ஆஃப் காலிமேஷன் எரர் அண்ட் எசன்ட்ரிசிட்டி, பேரலக்ஸ் எரர், ஹைப்போடென்ஷன் அலோவன்ஸ். ஸோ இம்பர்ஃபெக்ட் ஃபோக்கஸிங்னால் வரக்கூடிய எரர் காலிமேஷன்,
eccentricity, parallax and hypotential allowance. So answer is collimation error. So collimation errorங்கிறது imperfect focusingனால வரக்கூடிய error தான். So collimation type of errors arise due to imperfect focusing. அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து கோட் புக்ஸோட வேல்யூ இருக்குது, இங்கே என்ன டைப் ஆஃப் கோட் புக்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது IS 875, IS 1343, IS 1893, IS 3370. ஸோ இங்கே எர்த்குவாக் ரெசிஸ்டன்ட் டிசைன், லோட்ஸ், லிக்விட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரீசெஸ்டு காங்கிரீட். ஸோ நமக்கு இதில் தெரிஞ்சதாகவே ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது IS 875. ஸோ IS 875ங்கிறது ஜென்ரலாக லோடுக்குள்ள கோட் புக். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ IS 875ங்கிறது ஜென்ரல் லோடிங்கான கோட் புக். அதுக்கப்புறம் IS 1343. IS 1343 வந்து ப்ரீசெஸ்டு காங்கிரீட். IS 1343 ப்ரீசெஸ்டு காங்கிரீட்கான கோட் புக். அடுத்துள்ளது IS 1893. IS 1893ங்கிறது எர்த்குவாக் ரெசிஸ்டன்ட் டிசைன். IS 1893ங்கிறது எர்த்குவாக் ரெசிஸ்டன்ட் டிசைன். ஸோ பேலன்ஸ் இருக்க IS 3370ங்கிறது லிக்விட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். IS 875ங்கிறது ஜென்ரல் லோடிங்கான கோட் புக். IS 1343ங்கிறது ப்ரீசெஸ்டு காங்கிரீட். அதே மாதிரி IS 1893ங்கிறது எர்த்குவாக் ரெசிஸ்டன்ட் டிசைன். IS 3370ங்கிறது லிக்விட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரெண்டு எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. IS 875 லோடிங்கானது, IS 1343 ப்ரீசெஸ்டு காங்கிரீட். ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் உள்ள வச்சு மேட்ச் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை எ டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை எ காம்பவுண்ட் கர்வ், டிரான்சிஷன் கர்வ், ரிவர்ஸ் கர்வ் அண்ட் வெர்டிக்கல் கர்வ். டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்ட் டுகெதர் பை த. ஸோ டிஃப்ரெண்ட் கிரேட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. ஸோ இந்த எல்லா கிரேடையும் ஜாயின் பண்ணுற கர்வ் பேர் என்ன? காம்பவுண்ட் கர்வ், டிரான்சிஷன் கர்வ், ரிவர்ஸ் கர்வ் அண்ட் வெர்டிக்கல் கர்வ். ஸோ ஆன்சர் இஸ் டி, வெர்டிக்கல் கர்வ். ஸோ டிஃப்ரெண்ட் கிரேடில் இருக்க கர்வ்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் வெர்டிக்கல் கர்வ். ஸோ ரோடு ஹில்லைலாம் இப்படி மேலே ரோடு போகுது இல்லையா? ஸோ கீழேருந்து ஒரு கிரேடாக வச்சு தான் அந்த ரோடு மேக் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கிரேடையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் வெர்டிக்கல் கர்வ். அடுத்த கொஸ்டின், செயின் சர்வேயிங் இஸ் வெல் அடாப்டட் ஃபார். செயின் சர்வேயிங் இஸ் வெல் அடாப்டட் ஃபார் ஸ்மால் ஏரியாஸ் இன் ஓப்பன் கிரவுண்ட், ஸ்மால் ஏரியாஸ் வித் crowded details, large areas with simple details, large area with difficult details. ஸோ செயின் சர்வேஸ் எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் ஆகும்? ஸ்மால் ஏரியாஸ் இன் ஓப்பன் கிரவுண்ட் அண்ட் ஸ்மால் ஏரியாஸ் இன் க்ரௌடட் டீட்டெயில்ஸ். ஸோ செயின் சர்வேயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சின்ன இடத்துக்கு மட்டும்தான் செயின் சர்வே வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல தான் செயின் சர்வே யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதிகமாக ஒரு இடத்துல ஒரு சின்ன இடமாவே இருக்குது, ஆனால் அதிகமாக டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் செயின் சர்வேயில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏரியாவும் சின்னதாக இருக்கணும், அங்கே இருக்க டீட்டெயில்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்கணும்னா அது ஒரு ஓப்பன் கிரவுண்டு தான். ஆல்மோஸ்ட் எந்த டீட்டெயில்ஸுமே இல்லைனா ஓப்பன் கிரவுண்டு தான். ஸோ அப்போது ஆன்சர் ஏ தான், ஸ்மால் ஏரியாஸ் இன் ஓப்பன் கிரவுண்ட். ஸோ இதுவே க்ரௌடட் டீட்டெயில்ஸாக இருந்தால் அந்த இடத்துல செயினிங்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல செயினிங்கை போட்டு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் எடுக்க முடியாது. ஸோ அப்போது ஸ்மால் ஏரியாஸ் வித் க்ரௌடட் டீட்டெயில்ஸ் வராது. அதே மாதிரி லார்ஜர் ஏரியாவுக்கு செயின் சர்வே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் செயின் சர்வே இஸ் வெல் அடாப்டட் ஃபார் ஸ்மால் ஏரியாஸ் இன் ஓப்பன் கிரவுண்ட். டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் செயின் சர்வேயிங் யூஸ் பண்ண முடியும். Strength of cement concrete primarily depends upon. Strength of cement concrete primarily depends upon quality of water, quantity of aggregate, quantity of cement and water cement ratio. Strength of cement concrete primarily depends upon. ஒரு சிமெண்ட் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து பொதுவாக எதை பொறுத்து அமையுது அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பொறுத்து தான் அமையும். எப்போதுமே வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கரெக்டாக இருந்தால் சிமெண்ட் வந்து ஸ்ட்ரென்த்தை ஈஸியாக அட்டைன் பண்ணிடும்.
ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் இது மேட்ச்ஃபுல்லாக இருக்குது, அதனால வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்து கீழே வந்து ஆல் தி எபோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் கரெக்ட் ஆன்சராக வரணும். ஏன்னா வாட்டரோட குவாலிட்டியை பொறுத்தும் சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அமையும். அதே மாதிரி அக்ரிகேட்டோட குவான்டிட்டியும் சிமெண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு முக்கியமான காரணம். சிமெண்ட்டோட குவான்டிட்டியும் ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணி வர ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஆனால் இங்கே கொஸ்டினில் ப்ரைமர்லி டிபெண்ட்ஸ் அப்பான்ங்கிறதுனால தான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நான் சொல்கிறேன். ஸோ இதுவே ஆன்சர் வந்து ஆல் தி எபோவ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது கரெக்டான ஆன்சர் வந்து ஆல் தி எபோவ் தான் வரணும். அடுத்த கொஸ்டின், the per capital consumption of a locality is affected by. The per capital consumption of a locality is affected by climatic condition, quality of water, distribution pressure, and the correct answer is the per capital consumption of locality is affected by. ஸோ பர் கேபிட்டல் கன்சம்ஷனுங்கிறது என்ன, ஒரு மனுஷங்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக தேவையான வாட்டர் வந்து எவ்வளோன்னு சொல்கிறது தான் பர் கேபிட்டல் டிமாண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர் கேபிட்டல் டிமாண்ட் வந்து லொக்காலிட்டியில் ஸோ ஒரு ஏரியாவுக்கு பொறுத்து மாறுது அப்படின்னா அந்த ஏரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணங்கள் என்னவாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும், அப்போது அந்த இடத்துல வந்து வாட்டரோட டிமாண்ட் வந்து மாறும். ஸோ ஒரு ஏரியா வந்து ஹாட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல வாட்டர் வந்து அதிகமாக தேவைப்படும். இதுவே கோல்டாக இருக்குன்னா அங்கே வாட்டரோட டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஸோ அப்போது கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்தும் வாட்டர் பர் கேபிட்டல் கன்சம்ஷன் மாறும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் வாட்டரோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஸோ குவாலிட்டியே இல்லை, சால்ட்டு வாட்டராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த வாட்டரை எப்படியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது குவாலிட்டி ஆஃப் வாட்டரும் லொக்காலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷருங்கிறது ஒரு ஏரியாவுக்கு எவ்வளோ வாட்டரை வந்து டெலிவர் பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர். அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ வாட்டரை டெலிவர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் மக்கள் வந்து ஒரு லொக்காலிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தும் டெய்லி கன்சம்ஷன் வந்து மாறும். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் தான் பர் கேபிட்டல் டிமாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் ஆல் 1, 2, 3. ஸோ இந்த 3 ஆன்சர்ஸுமே கரெக்டாக. The per capital consumption of locality is affected by climatic condition, quality of water, and distribution pressure. அடுத்த question, contour interval is. Contour interval is the vertical distance between two consecutive contours, the horizontal distance between two consecutive contours, the vertical distance between 2 points on the same contour, the horizontal distance between 2 points on the same contour. ஸோ கான்டூர் இன்டர்வல்னு எதை சொல்லுவோம். ஸோ கான்டூர் இன்டர்வல், கான்டூருங்கிறதே ஒரு இமேஜினரி லைன். ஸோ அந்த இமேஜினரி லைனை தான் கான்டூர்னு சொல்லுவோம். அதுலேயும் கான்டூர் இன்டர்வல்ங்கிறது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 consecutive contours. The contour interval is the vertical distance between 2 consecutive contours. கான்டூர் இன்டர்வல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை பொறுத்து அமையாது, எப்போதுமே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அமையும். ஸோ அதனால தான் ஆன்சர் த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 consecutive contours. அடுத்த கொஸ்டின், த மேக்ஸிமம் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் பாய்சான் ரேஷியோ இஸ். த மேக்ஸிமம் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் பாய்சான் ரேஷியோ இஸ். ஸோ பாய்சான் ரேஷியோட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 0.0, 0.25, 0.50 and 1. ஸோ பாய்சான் ரேஷியோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ பாய்சான் ரேஷியோ லிமிட்டே வந்து -1லேருந்து 0.5 வரைக்கும் தான். ஸோ -1 and 0.5 இதுதான் லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோட லிமிட்டே வந்து -1லேருந்து 0.5 வரைக்கும் தான். ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே அதிகமான வேல்யூங்கிறது 0.5 தான். ஸோ மற்றது எல்லாமே 0.4, 3, 2, 1 அதுக்கப்புறம் மைனஸில் வந்துடும். ஸோ இதில் பெரிய வேல்யூ 0.5 தான். ஸோ அப்போ ஆன்சர் 0.50. த மேக்ஸிமம் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் பாய்சான் ரேஷியோ இஸ் 0.50. அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை த எரோனஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மைல்டு ஸ்டீல். ஐடென்டிஃபை த எரோனஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மைல்டு ஸ்டீல். ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபை த எரோனஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மைல்டு ஸ்டீல். ஸோ மைல்டு ஸ்டீலை டிஃபெண்ட் பண்ணி தான் கீழே 4 கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் 2 yield point, it is a ductile material, small percent elongation at failure,
it shows strain hardening. ஸோ மைல்டு ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் 2 yield பாயிண்ட் இருக்கும். ஒன்று வந்து அப்பர் yield பாயிண்ட், இன்னொன்று லோயர் yield பாயிண்ட். ஸோ அப்படி கொடுத்துருக்கதை பற்றி பார்த்தா it has 2 yield point. ஸோ இது ரைட்டான ஆன்சர். மைல்டு ஸ்டீல் has 2 yield point. ஒன் இஸ் அப்பர் லிமிட், இன்னொன்று லோயர் yield பாயிண்ட். அப்பர் yield பாயிண்ட், லோயர் yield பாயிண்ட். அப்போ 2 yield பாயிண்ட் இருக்கிறது கரெக்டு. அடுத்தது it has a ductile material. மைல்டு ஸ்டீல் வந்து எப்போதுமே ஒரு டக்டைல் மெட்டீரியல் தான். அதே மாதிரி ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அதில் இருக்கும். ஸோ மைல்டு ஸ்டீல் ஹேஸ் டக்டைல் மெட்டீரியல் அண்ட் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். ஸோ இந்த 3 ஆன்சர்ஸுமே கரெக்டு. ஸோ அடுத்த ஆப்ஷன் சியில் இட் ஹாஸ் ஸ்மால் பர்சன்ட் எலாங்கேஷன் அட் ஃபெயிலியர். ஸோ இட் ஹாஸ் ஸ்மால் பர்சன்ட் எலாங்கேஷன் அட் ஃபெயிலியர். ஸோ பிரிட்டில் மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது டக்டைல் மெட்டீரியலுக்கு அதிகமான எலாங்கேஷன் வந்து இருக்கும். ஆனால் இங்கே ஸ்மால் எலாங்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே பிரிட்டில் மெட்டீரியலாக இருந்தால் 1லேருந்து 5% வரைக்கும் எலாங்கேஷன் இருக்கும். ஆனால் டக்டைல் மெட்டீரியலுக்கு ஒரு 20லேருந்து 30% வந்து எலாங்கேஷன் இருக்கும். ஸோ ஆனால் இங்கே மைல்டு ஸ்டீல் வந்து டக்டைல் மெட்டீரியல் தான். அப்போது எலாங்கேஷன் வந்து 20லேருந்து 30% இருக்கணும். ஸோ 1லேருந்து 5% வரைக்கும் இருந்தால் தான் பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ அப்போது இட் இஸ் ஸ்மால் பர்சன்ட் எலாங்கேஷன் அட் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. ஸோ டக்டைல் மெட்டீரியல் லார்ஜ் எலாங்கேஷன் தான், ஸ்மால் எலாங்கேஷன் கிடையாது, லார்ஜ் எலாங்கேஷன் தான். ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ மைல்டு ஸ்டீல் வந்து லார்ஜர் எலாங்கேஷன் கொண்டது. ஸோ 20லேருந்து 30% எலாங்கேஷன் இருக்கும். பிரிட்டில் மெட்டீரியல் மட்டும்தான் ஸ்மால் எலாங்கேஷன் கொண்டது. ஸோ ஐடென்டிஃபை த எரோனஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் ஹேஸ் ஸ்மால் பர்சன்ட் எலாங்கேஷன் அட் ஃபெயிலியர். அடுத்த கொஸ்டின், pick up the correct statement from the following. The uniform distributed load, the shear force varies linearly. For a uniformly distributed load, bending moment curve is parabola. For a load varying linearly, the shear force curve is parabola. All options are correct. ஸோ கீழே கொடுத்துருக்கிறது 4மே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், அதே மாதிரி யூவிஎல் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். ஸோ இந்த 2 லோடுக்கும் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே லோடிங்கில் 3 தான். ஒன்று வந்து பாயிண்ட் லோட், அதே மாதிரி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். ஸோ பாயிண்ட் லோடை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட் லோடை பொறுத்த வரைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், பெண்டிங் மொமெண்ட் லீனியராக இருக்கணும். ஸோ பாயிண்ட் லோட் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் லீனியர். அதே மாதிரி யூடிஎலை பொறுத்த வரைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் லீனியர். ஷியர் ஃபோர்ஸ் யூடிஎலுக்கு லீனியர், பெண்டிங் மொமெண்ட் வந்து யூடிஎலுக்கு பேரபோலா வரணும். ஸோ யூடிஎலுக்கு ஸோ இப்படி லோடு இருக்குன்னு அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், பேரபோலாவாக இருக்கும். ஸோ அப்போது UDL shear force is linear and bending moment parabola. அதுக்கு அடுத்த மாதிரி UVL ஸோ யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுக்கு ஷியர் ஃபோர்ஸ் வந்து பேரபோலாவாக இருக்கணும், பெண்டிங் மொமெண்ட் கியூபிக் பேரபோலா. ஸோ யூவிஎலை பொறுத்த வரைக்கும் இது பேரபோலா, அடுத்து உள்ளது பெண்டிங் மொமெண்ட் வந்து கியூபிக் பேரபோலா. UDL வந்து ஷியர் ஃபோர்ஸ் லீனியர், பெண்டிங் மொமெண்ட் வந்து பேரபோல் ஷேப்பில் இருக்கணும். அதே மாதிரி பாயிண்ட் லோடை பொறுத்த வரைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் லீனியர். ஸோ இதை வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஷியர் ஃபோர்ஸ் வேரிஸ் லீனியர்லி. ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் பெண்டிங் மொமெண்ட் கர்வ் இஸ் பேரபோலா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் லீனியர் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் இஸ் பேரபோலா. இதுதான் யூடிஎலுக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் யூனிஃபார்ம்லி வேரிங். ஸோ யூவிஎல்லை பொறுத்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ யூவிஎல் இஸ் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் கர்வ் இஸ் த பேரபோலா. ஷியர் ஃபோர்ஸ் வந்து பேரபோலாவாக இருக்கணும், பெண்டிங் மொமெண்ட் கியூபிக் பேரபோலாவாக இருந்தால் அது வந்து யூவிஎல்குள்ள ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுங்கிறதுனால ஆன்சர் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், the heaviest I section for the same depth is. The heaviest I section for the same depth is ISLB, ISMB, ISHB, ISWB. ஸோ இதில் heaviest I section எது? ஸோ heaviest I sectionங்கிறது ISHB, இந்தியன் ஸ்டாண்டர்ட் heaviest beam, அதுதான் ISHB. LBங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் வெயிட் பீம். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் வெயிட் பீம் தான் ISLB. ISHBங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவியஸ்ட் பீம். அதே மாதிரி
எம்பிங்கிறது மீடியம் பீம், ஐஎஸ்எம்பிங்கிறது மீடியம் பீம், ஐஎஸ்டபிள்யூபிங்கிறது வைடு ஃப்ளாஞ்ச் பீம்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐஎஸ்டபிள்யூபிங்கிறது வைடு ஃப்ளாஞ்ச் பீம், ஐஎஸ்எல்பிங்கிறது லைட் வெயிட், ஐஎஸ்ஹெச்பிங்கிறது ஹெவியஸ்ட் பீம், ஐஎஸ்எம்பிங்கிறது மீடியம் ஸ்டாண்டர்ட் பீம், இன்னொன்று இருக்கும் ஐஎஸ்ஜேபின்னு ஒன்று. ஸோ ஐஎஸ்ஜேபிங்கிறது ஜூனியர் பீம்ஸை மென்ஷன் பண்ணுறது, ஐஎஸ்ஜேபி ஜூனியர் பீம்ஸ். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது ஹெவியஸ்ட் ஐ செக்ஷன் தான். ஸோ அப்போது ஐஎஸ்ஹெச்பி இஸ் த ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.